குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகி நார்லமதம் ஃபர்ஸ்ட் சாப்டர் திருவுள்ளம் தொடர்ச்சி. அளவிருந்த காதல் கொண்ட இறைவன் அளவில்லாத அருள்மழையால் மனிதன் வாழ்வை சூழ்ந்து புனிதப்படுத்தினால் மனிதன் சுக துக்கங்களின் பிடியில் மேலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானே தவிர தன்னை நெருங்கி வரும் இறைவனின் காலடி சத்தம் அவன் காதில் விடுவதில்லை. இவையெல்லாம் கடந்து ஒரு பக்தன் இறைவனை நினைத்தால் இறைவன் அவன் மனதில் உருவமாக தென்படுகிறான். அவனை அழைத்தால் அருள் பிரபாவமாக மனிதனுடைய ஜீவனுள் இறைவன் நுழைகிறான். கண்ணீர் மல்க பக்தன் சாந்தத்தால் சூழப்பெறுவதையும் ஒளியின் கதிரால் பிரகாசப்படுவதையும் அருவிப்போல் அனந்தன் தன் பிராணனுள் நுழைவதையும் பெருமிதம் விம்மும் உடல் பூரிப்படைவதையும் காண்கிறான். தன் அழைப்பை மனித ஜீவன் ஏற்றுக்கொண்ட பொழுது இறைவன் அவனை விற்கல்விடுவதில்லை. வாழ்வின் செயல்களில் சிக்கிய ஜீவன் ஒரு க்ஷணம் தன்னை திரும்பி பார்க்கும் நேரத்திற்காக பக்தனுடைய சூழலிலே அட்மாஸ்பியர் இறைவன் சூட்சமாக இரவு பகலாக இருக்கிறான். இதற்கு இறைவனின் நிலை என்று பெயர்.